காக்கும் காவல்துறையில் இருந்தாலும் இலக்கியம் போற்றும் இளையவள் இவர். தீப்பொறிக்குள் ஒரு நீர்த்துளி, நிலவெல்லாம் வானம். இவர் நூலின் தலைப்பு சொல்கிறது, பாரதி கண்ட புதுமை பெண் இவர். கவிவரையும் கை கொடுத்த அறிவரத்தை எடுத்தோதி அகமதனில் வந்தமரும் விந்தைகளை புரிந்தெந்தாய். இங்கே உறவுகள் சொல்லிட்டு இருக்காங்க. உறவுகள் அல்ல, உதிர துளிகளுக்கு உளமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தியனையும் தெரிந்து ஓசை தரும் மௌனம். நமக்குள்ளும் நிறைய மௌனங்கள் இருக்கு. அந்த மௌனங்கள் ஆடும் பாடும். நிலவே, உன்னை காணாமல் 1000 இரவு இருளானது. உன்னை பார்க்க மனம் துடித்தாலும் காரிருள் வந்து சூழ்ந்தது. நிழல் கூட என்னை மதிக்காமல் வெகு தூரம் என. கிராமத்து காதல். கிராமத்தில் மட்டுமாங்க காதல்? நகரத்திலும் இருக்கிறது. மனித இனம், மனித குணம், மனித மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே காதல் இருக்கும். மனம் காதல் திருமணம். அடுத்ததாக இப்போ உனது காதல் திருமணமா? அதான் நான் நினைச்சேன். ஏழையா பிறந்தாலும் வசதியா என் வளர்த்த உன்னிடத்தில் கோபத்தை கண்டதில்லை. அதை படித்த இரவு நான் அழுதேன். இங்கேயும் தாழ முடியாமல் அழுகிறேன், மன்னிக்கவும். கிராமத்து நாயகன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராமத்து நாயகனே, கவிஞரே, திருமதி ஞான சைலா மேரி தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் அவர்களை வருக வருக என்று மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அவர்களுக்கு பயனடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குமாறு திருமதி முல்லை முதுகலை ஆசிரியர் அரசம்பட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக ஓசை தரும் மௌனம் நூல் திறனாய்வு. சொல் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவ கவிதை புதிது என கண்ணியம் காக்கும் காவல்துறையில் இருந்தாலும் இலக்கியம் போற்றும் இளையவள் இவர். தீப்பொறிக்குள் ஒரு நீர்த்துளி, நிலவெல்லாம் வானம். இவர் நூலின் தலைப்பு சொல்கிறது, பாரதி கண்ட புதுமை பெண் இவர். நேரமே இல்லை என்பவர்கள் மத்தியில் நித்தியமாய் சத்தியமாய் நல்வழியில் சமூகத்தை நெறிப்படுத்தும் தமிழ் மகள் திருமதி ஞான சைலா மேரி அவர்களை கவிஞர் வே மணிகண்டனின் ஓசை தரும் மௌனம் சொற்கோவைகளை சொல்லரங்கம் அமைத்திட வருமாறு அன்போடு மேடை கழிக்கிறோம். சுவைகாணும் செவி செய்து இசையுறையும் நாவளித்து கவிவரையும் கை கொடுத்த அறிவரத்தை எடுத்தோதி அகமதனில் வந்தமரும் விந்தைகளை புரிந்தெந்தாய். நின் புகழை யான் போற்றி நாள்தோறும் வாழ்ந்திடவே பன்மொழியில் பல சொற்கள் பயின்றாலும் அம்மாவே அதனொழியில் உனை போல அழகில்லை, உயிரில்லை, உணர்வில்லை. அதனாலே அன்பமுதே என் தமிழே, இன் தமிழே, உன் திருவை உனை கொண்டே வாழ்த்துவேனே வாழ்த்துவேனே என்று தாய் தமிழை வணங்கி என ஈன்றவர்களை வணங்கி 100 வயதை தொடப்போகிறார். அவரை இங்கு வணங்கி இங்கு குழுமி இருக்கும் அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கே உறவுகள் சொல்லிட்டு இருக்காங்க. உறவுகள் அல்ல, உதிர துளிகளுக்கு உளமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தியனையும் தெரிவித்து எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்காள் தம்பி. இந்த அக்காள் தம்பிக்கு இந்த அக்காள் தம்பி அனீஷ், இந்த அனீஷ் என்னுடைய தம்பி. இருவருக்கும் மரியாதை செய்ய விழைகிறேன். வாங்கம்மா. நன்றி அக்கா தம்பி அவர்களுக்கு. இங்கே பார்த்தா இமை விரிக்கிறேன் சார். ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இமை விரிக்கிறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் அவர் பேசிட்டார். அவருக்காவது கொஞ்சம் முன்னாடி மைக்கு கிடைச்சிதுங்க. எனக்கு முடித்த உடனே யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ லேட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும் என்று
அந்த திருக்குறளை அனைவரும் அறிந்தவர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். அதனாலே எழுந்திருக்க போகவில்லை உணவுக்காக. உணவை மறந்து இங்கு இருக்கிறார்கள். கார்த்திக் சார், உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டு எக்ஸலன்ட் சார். நான் கூட நல்லா பாடுவேன், நம்பணும் சார் நீங்கள். நான் கூட நல்லா பாடுவேன். அப்புறம் கூட்டம் கலைஞ்சிரும். உங்களுடைய இந்த 2 பிள்ளைங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். 100 வயது உள்ள அப்பாவே வந்துட்டு கை கால் எல்லாம் தாளம் போட்டுச்சு. எனக்கு தாளம் போடாதான், தாளம் போட்டு ரசித்தேன். அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஆசீர்வாதம் இந்த பெரியவர்கள் மத்தியில், இவர்கள் சார்பில் அந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். காற்றுதான் சிறகை அசைக்கும். எத்தனை வலிமை இருந்தால் சிறகு காற்றை அசைக்கும். அத்தனை வலிமை மிக்க அந்த புத்தகம். அம்மையாருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் திறனாய்வு செய்த மாபெரும் பேச்சாளர் கவிஞர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசுனீங்க. நீங்கள் மிக அருமையாக பேசுனீங்க. எல்லாருக்கும் எனக்கு தனித்தனியாக நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஔவையார் சொல்லியிருக்காங்க, வெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம், வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது. நெட்டிருப்பு பாறைக்கு நெட்டு விடா பாறை, நெட்டிருப்பு பாறைக்கு நெட்டு விடா பாறை, பசுமரத்தின் வீருக்கு நெட்டு விடும் என்று ஔவையார் அழகாக நல்வழியில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தடிமனான யானையின் தோலானது, எலும்பானது ஒரு ஈட்டி ஊடுருவி செல்லும். ஆனால் மென்மையான பஞ்சு மெத்தையை ஊடுருவாது. அதுபோல் கடினமான இரும்பாலான கடப்பாறை பாறையை பிளந்து விட முடியாது. ஆனால் பசுமரத்தின் வேரானது பிளந்துவிடும் என்று அழகாக ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதுபோல வன்மையான சொற்கள் இல்லாமல் இந்த மென்மையான சொற்களை கையாளும் இருவர்களுக்காக இத்துணை அன்பு உள்ளங்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த மென்மையான சொற்களை பயன்படுத்தினால்தான் இத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளை தேடி வரும் என்பதை இங்கு ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஓசை தரும் மௌனம். நமக்குள்ளும் நிறைய மௌனங்கள் இருக்கு. அந்த மௌனங்கள் ஆடும் பாடும். ஆமாம் இல்லைங்களா? ஆடும் பாடும், கொந்தளிக்கும், புலம்பும், எத்துணை அதற்கு நவரசங்கள் அத்துணையும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. பிரான்சிஸ் ஒரு அறிஞர் சொல்லியிருக்காங்க, புத்தகத்தை எரித்தால் குற்றம், அதைவிட படிக்காமல் மறுத்தால் மிகப்பெரிய குற்றம். நான் படித்து விட்டேன், அந்த குற்றத்திலிருந்து தப்பித்து விட்டேன். நீங்கள் படித்து அந்த குற்றம் செய்யாமல் இருக்க வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த மேடையில். இதில் 50 தலைப்பில் எழுதியிருக்காங்கங்க. 50 தலைப்பில் அழகழகாக எழுதியிருக்காங்க. எளிய நடையில், எங்களை போல எளியவர்களும் மிக சிறிய நடையில் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த புத்தகம் இருக்கிறது. நான் சொல்ல நினைப்பதையும் அவர் சொல்லிவிட்டார். என்னங்க நீங்களே இப்படி திறனாய்வு 1 செகண்டில் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் நான், இதெல்லாம் நியாயமே கிடையாது பார்த்துக்கோங்க. அதாவது முதல் கவிதை, இதற்கு அழிந்துரை எழுதியிருக்காங்க. வந்திருக்காங்களா? எஸ், மிக சிறப்பாக எழுதியிருக்கீங்க. சக்திவேணி அம்மாவா? எஸ், நீங்களும் அழகாக இருக்கீங்க. உங்கள் அணிந்துரையும் மிக அழகாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்புங்கள். நான் நன்றி பூக்களை தூவுகிறேன் உங்களுக்கு. மிக சிறப்பாக எழுதியிருக்கீங்கம்மா. வாங்கம்மா, உங்களுடைய முகத்தை காட்டுங்கள். இங்கே வாங்க ப்ளீஸ். இருந்தாலும் அணிந்துரை எழுதினவங்க இவங்கன்னு தெரியணும்ல இந்த புத்தகத்துக்கு. இவங்க தான் மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க அணிந்துரை. இவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. இதை படிக்கும்போதே அவங்க ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிராமத்து நாயகன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராமத்து நாயகனே, கவிஞரே. நான் இவரது புத்தகத்தை படித்த முதல் அவரை தம்பி என்று அழைப்பதை நிறுத்திவிட்டேன். கவிஞர் என்று தான் அழைக்கிறேன். கவிஞர் மணிகண்டன் அவர்களை. அடுத்ததாக பதிப்புரை மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க. ப்ளீஸ். நன்றி அம்மா, நன்றி. முதல் கவிதையை பார்த்தீங்கன்னா, இறைவன். உண்மையே நமக்கு அந்த இறை பக்தி இருந்தாலே தவறு செய்ய எதுவும் மாட்டோம். இறை பக்தி இருந்தாலே நம்ம இந்த அன்னிச்ச இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க கடவுள். சொன்னாங்கல்ல, அந்த பூதம் தேய்க்கிறது சொன்னீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், எங்களுடைய அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அத்தனை பேரோட அப்பா அம்மாலாம் தேவதைகள். அடுத்த 3ஆம் தலைமுறையும் சொன்னீங்கல்லப்பா நீங்கள்.
மூன்றாம் தலைமுறை. அவங்களுடைய அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பூதங்க. இறைவனை பற்றி எழுதியிருக்கிறார் மிக அழகாக. அன்பு நிறைந்த இறைவன் அவர், அதை காட்டி சென்றவர் அவர். அன்பால் நம்ம இணைப்பவர், எல்லையில்லா ஆனந்தம் தருபவர். குருவாய் உலகத்தில் வந்திறங்கி தன்னிடம் அனைத்துமே சேர்த்து கொண்டார். தம்மை போல் மனிதர்களை வாழ செய்து அவனியில் வெற்றி அடைய செய்தார் என்று அழகாக ஒரு இறைவனுக்கு எழுதியிருக்கிறார் கவிதை. பேரண்டம் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அண்டத்தை பற்றி. நிலவே உன்னை காணாமல் 1000 இரவு இருளானது. உன்னை பார்க்க மனம் துடித்தாலும் காரிருள் வந்து சூழ்ந்தது. நிழல் கூட என்னை மதிக்காமல் வெகு தூரம் என்னை துரத்துது. நிழல் கூட என்னை மதிக்காமல் வெகு தூரம் என்னை துரத்துது. தோய்ந்த காலோடு உன்னை சேராமல் துன்பம் வந்து என்னை தடுக்குது. உன் மார்பில் சாய்ந்து துயில் கொள்ள உன் மௌனம் என்னை சிறையாக்குகிறதுன்னு மிக அழகாக எழுதியிருக்காங்க. அதை படிக்கும் போதே நாவிற்கும் சரி மனதிற்கும் சரி மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது பகுத்தறிவு. பெரியார்தாசன் அல்ல, பகுத்தறிவு என்ற ஒரு அழகான தலைப்பில் கொடுத்துருக்காங்க. யாரிடத்தில் கேட்டாலும் அறிவால தெரிந்து கொள்ளணும் உண்மை. உண்மை பக்கம் நினைக்கா வாழ்க்கையில் வந்துடும் நன்மை. எங்கு பார்த்தாலும் ஏமாற்றங்கள் இருக்குது, ஏமாந்து போகத்தான் திரைமறைவில் சூழ்ச்சிகள் நடக்குது என்று மிக அழகாக வந்துட்டு நடைமுறையில் என்ன நடக்கிறதோ அதை அழகாக சொல்லியிருக்காங்க கவிஞர் மணிகண்டன் அவர்கள். அடுத்ததாக நமது தமிழ், எம்மொழியையும் கற்போம் நாம் வாழ்வதற்கு, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்போம் கற்பிப்போம் நம் இனம் வாழ்வதற்கு என்று சொல்வேன். அதுபோல் அவர் அழகாக ஒரு தமிழ் எழுதியிருக்காங்க. பிரிந்தது பழமொழி புகுந்தது செய்யல் மொழி, தமிழங்கு நிலைத்ததுவே உலகின் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி நிலைத்து நிற்கிறது என்று அழகான வார்த்தைகளால் தமிழ் மொழியே இவருக்கு கைத்தட்டல் கொடுக்கும். அப்படி இருக்கிறது அவருடைய வார்த்தைகள். பணம்ங்க, பணம் பற்றி எழுதியிருக்காங்க. பணம் இல்லைன்னா சிரிச்சிட்டாரு. மனமும் குணமும் சேர்ந்தால் ஒவ்வொரு வாழ்க்கையும் சுகமாகும். மனம் போல குணம் போனால் நம் வாழ்க்கை இங்கு நரகமாகும் என்று பணத்தை தேடி ஓட வேண்டாம் என்ற அழகாக ஒரு அறிவுரையும் அந்த பணத்திற்கு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பெண்ணே உந்தன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு தலைப்பு எழுதியிருக்காங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அன்பில் சேர்க்குமா? நான் அதிகாரம் பண்ணுவேண்ணே. அதிகாரம் அன்பில் சேர்க்குமா? கோடி புண்ணியம் செய்தாலும் அவள் பாசம் கிட்டுமா? போதுமடி நீ படும் துயரம், பாரம் தாங்கல ஆணாதிக்கத்தில் உன் துயரம் என்றும் மாறவில்லை. கள்ளர் கூட்டம் சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்காங்க. காரியம் நடக்க காலை பிடிக்கும் கள்ளர் கூட்டம் இது, சிரிச்சு பேசி சோக்கு பண்ணி சோப்பு போடும் மாயாஜாலம் அது. அதாவது நம்ம இந்த பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம அரசாங்க உத்தியோகத்துலலாம் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அப்படியே பின்னாடி வரோம் எங்களுக்கு. நாங்கள் அதை அனுபவிச்சவங்களுக்கே இந்த கவிதை வந்து சமர்ப்பணம் செய்கிறேன். கட்டாயம் நம்ம அனுபவிச்சிருவோம் இல்லைங்க சார்? அதான் பாருங்க எல்லாரும் தலையாடுறாங்க. காரியம் நடக்க காலை பிடிக்கும் கள்ளர் கூட்டம் இது, சிரிச்சு பேசி சோக்கு பண்ணி சோப்பு போடும் மாயாஜாலம் அது. நிலையில்லா உலகில் நிஜம் ஏதும் இல்லை, மாயா உலகம் அது மயங்காது அது தொல்லை என்று அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பக்தி இல்லாத ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க, நாத்திகன் தவிர. வெறும் கோரிக்கையும் காணிக்கையும் பக்தி ஆகாது, கேளிக்கையும் பாடுகையும் பக்தி ஆகாது. பக்தி அவனடி சேர்ந்து குணநலன் மாற்றி தன்னை உருக்கி அவனுக்கே பிச்சு, ஆனால் உன்னுள் வருவான் நல்வழி செய்வான். பக்தி அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வரிகளை கொண்டு இது பண்ணியிருக்காங்க. தற்கொலைன்னு எழுதியிருக்காங்க. எப்பயுமே பாருங்களேன், மரணம் ஏற்படுத்தினா கல்யாண வீட்டுக்கு கூட நான் சீக்கிரத்தில் போக மாட்டோம். எங்கள் காவல்துறையில் லீவ் கிடைக்காது இல்லையா? மரணம்னா உடனே போயிடுவோம், ஏன்னா அது கட்டாயம் நம்ம போயிடணும் இல்லைங்களா? ஆனால் தற்கொலை செஞ்சுட்டு மரணம் அடைஞ்ச வீட்டுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேங்க. எத்துணை சொந்தமாக இருந்தாலும் எத்துணை பந்தமாக இருந்தாலும், ஏன்னா வாழ்வை கடவுள் கொடுத்துருக்கிறார், அதை தானே அழித்து கொண்டவர் மத்தியில் மட்டும் நான் போகவே மாட்டேன். அது அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. யார் செய்த பாவம் விதி செய்த கோலம், வினையை எதிர்க்காமல் விளைவை சந்தித்தாயே, நிரந்தரம் இல்லை உலகில் என நினைத்து பிரிந்து சென்றாயோ, அமைதியான உன்னில் பெரும் புயல் வீசியதும் தாங்கி பார்த்து நீயும் தவிக்க முடியாமல் பிரிந்து போனாயோ, உன் சோகம் சொல்ல ஒருவரும் இல்லையா, கடவுளிடம் சொல்ல உன் மனம் வரவில்லையா என்று அழகாக சொல்லியிருக்காங்க. தற்கொலைக்காக ஒரு ஏன்னா அந்த தற்கொலைக்கு வந்து கடவுள் இல்லையா, அவர்கிட்ட சொல்லிட்டு போ, ஏன் சாகுற அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வினாவை தொடுத்திருக்கிறார் கவிஞர் அவர்கள். தாயை பற்றி எழுதியிருக்கிறார். தாயை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானும் தாய் என்பதால் தாயை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக பாட்டிக்கு கவிதை எழுதின ஒரே கவிஞர் நீங்கள் தானே ஐயா.
நான் கூட சகோதரிக்கு எழுதியிருக்கிறேன், தமையனுக்கு எழுதியிருக்கிறேன், நண்பருக்கு எழுதியிருக்கிறேன், தோழிக்கு எழுதியிருக்கிறேன், என் கணவருக்கு கூட எழுதியிருக்கிறேன். ஆனால் பாட்டிக்கு எழுதவில்லை ஐயா. இவர் எழுதியிருக்கிறார் அழகாக. அன்பில் பூத்த உருவே, அவனியில் உதித்த என் உறவே, ஆறாக ரணமாக பிரிந்தாய் மனவழியாய். ஆனால் எங்கள் பாட்டி இறந்தப்போ கூடங்க நான்லாம் ஒரு வாரத்துக்கு சாப்பிடவே இல்லைங்க. நம்பணும்னே, உண்மையாகவே நான் சாப்பிடல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் பாட்டி இறந்ததுக்கு. ஆனால் நான் எழுதணும்னு தோணலைங்க. இன்றைக்கி போய் எழுதுவேன் உண்மையிலே. ஏன்னா என் பாட்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு என் மடியில் தான் அவங்களோட உயிர் போச்சு, மன்னிக்கவும். என்னை பார்த்துட்டே தான் இறந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு 5, அவங்களுக்கு நிறைய பேர பிள்ளைங்க. என்னென்னா ரொம்ப பிடிக்கும். இந்த முடியை கூட எல்லாரும் வெட்டிடுன்னு சொல்லுவாங்க. என் பாட்டி மட்டும் எங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் பெரிய முடி இருக்கும். அவங்களுக்காக நான் வெட்டவே கிடையாது. ஆனால் என்னை பிடிக்கும்னால என்னை பார்த்துட்டே தான் அவங்க இறந்து போனாங்க. அதை இந்த இடத்துல சொல்லிடுறேன். காடெல்லாம் நடந்தாலும் களைப்பில்லாமல் நீ சுமப்ப, எனக்கு ஒன்று நான் இல்லாமல் பறந்து நீ வருவ, எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் நீ இழப்ப, விதவையாக இருந்தாலும் வீராப்பா அம்மாவை படிக்க வச்ச, நீ ஏழையா பிறந்தாலும் வசதியா என் வளர்த்த, உன்னிடத்தில் கோபத்தை கண்டதில்லை. உண்மையா என் பாட்டிக்கிட்ட கூட நான் கோபத்தை கண்டதில்லை. என் பாட்டி எனக்கு செல்லம், அவங்களுக்கு நான் செல்லம். உன்னிடத்தில் கோபத்தை கண்டதில்லை, வெறுப்பை பார்த்ததில்லை, தீமை யாருக்கும் செய்ததில்லை. நீ 100 வருஷம் வாழ்ந்த நல்லா, கோயில் கட்டி நீ வாழ்ந்த ஊருக்கு சாமியா நீ தெரிஞ்ச, மரணத்தை நீ தொட்டாலும் நாளும் மனசில் சாமியாக நிற்கிறேன்னு சொன்னாங்க எங்கள் பாட்டி. அதே போல தான் மணி. தேங்க்ஸ் மணி. அதை படித்த இரவு நான் அழுதேன். இங்கேயும் தாழ முடியாமல் அழுகிறேன், மன்னிக்கவும். தாயின் அன்பு, தாயின் அன்பு, அப்பாவின் அன்பு, நீங்களாம் படிங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் அப்படி படிக்கிறது அது சொல்லிட்டாங்க. அன்பில் பூத்த மலர்கள் என்ற ஒரு அக்காவை பற்றி எழுதியிருக்காங்க. தம்பி எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோ. எழுதலைன்னா கொன்றுவேன். நீங்கள் எனக்கு எழுதுனதாவே நான் எடுத்துக்கிறேன். அக்காவுக்காக ஒரு அழகான ஒரு கவிதையும் எழுதியிருக்காங்க. சுமை தாங்கி அன்பில் பூத்த மலர்கள்னு சொல்லிட்டு அக்காவுக்கு எழுதியிருக்காங்க. இங்கே நிறைய அக்காக்கள் வந்திருக்காங்க இல்லையா? அது நானும் ஒருவள் என்ற பெருமிதத்துடன் கர்வத்துடனும் நிற்கிறேன். மணிகண்டன் கவிஞர் அவர்களே. கனவில் தோன்றியவள் சொல்கிறாங்க, தோழியே மனைவி ஆனால். எங்கே மனைவி? எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேங்க, நான் வெளில போகிறேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஏம்மா நீ வெளில போகிறத விட எனக்கு என்னம்மா வேணும் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி கணவன் மனைவி இல்லை இவங்க 2 பேரும் இல்லையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. என் கணவரும் வந்துட்டு ரொம்ப ஊக்குவிப்பாங்க. சிரிப்பதற்காகவே சொன்னேன். தோழியே மனைவி ஆனான்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்க வந்து தோள் கொடுக்கும் தோழி தான் உங்களுக்கு, துணை நிற்கும் தூண் தான் அவர்கள். தூணிற்கும் துணைக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள். இத்தனை அழகான ஒரு கவிஞரை உருவாக்குவதற்கும், இத்தனை அழகான ஒரு பாடலாசிரியை உருவாக்குவதற்கும் நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள். மறுமுறை வாழ்த்தி மகிழ்கிறேன் தோழியே, எனது தோழியே. கனவில் தோன்றியவள்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிங்க. யாழினி உங்களுடைய பாப்பா யாழி நினச்சாவே அதில் இருந்தது இல்லையா, பேர் இருந்துச்சா. இந்த குட்டிக்கு பட்டு உங்களுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லலை. அழகு தெய்வதைன்னு சொல்லிட்டு என்னை பற்றி எழுதியிருக்காரு. நம்பணும் என்னங்க, எப்படி சிரிக்கிறாங்க பாருங்களா. அழகு தெய்வதைன்னு சொல்லிட்டு என்னை பற்றி தாங்க எழுதியிருக்கேன். ஆமாம் தானே? இல்லை, அது எழுதும்போது எனக்கு அவர் அறிமுகமே இல்லை. இருந்தாலும் எனக்காக எழுதியதாக நான் பாவித்துக் கொள்கிறேன், மகிழ்கிறேன். நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. கிராமத்து காதல். கிராமத்தில் மட்டுமாங்க காதல், நகரத்திலும் இருக்கிறது. மனித இனம், மனித குணம், மனித மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே காதல் இருக்கும். காதல் மனிதர்கள் மீது மட்டும் வராது, அத்துணை இஷ்ட பொருட்கள் மீதும், இஷ்ட அனைத்தின் மீதும் வரும் காதல். இவருக்கு வந்திருக்கிறது காதல் கவிதையின் மீது, தமிழின் மீது, பாடலின் மீது, சமுதாயத்தின் மீது முக்கியமாக. ஒரு அழகாக சொன்னாங்க, அந்த குழந்தைகளை சீரழிக்கும் ஒரு அவலத்தை சொன்னாங்க. நான் என் கவிதை புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். என்னவென்றால், மாட்டு இன காளையே, மாடு இன காளை இருக்கிறதா, மாட்டின காளையே கன்றின் மீது கன்னம் வைக்காது, கட்டிலம் காளையே பச்சிலம் பிள்ளை மீது எண்ணம் வைக்காதே என்று நான் சொன்னேன். மாட்டின காளையை கன்றின் மீது கன்னம் வைக்காதே, கட்டிலம் காளையை பச்சிலம் பிள்ளை மீது எண்ணம் வைக்காதே என்று எனது அழகான ஒரு வரிகளை நானே சொல்லிக்கிறேன், எழுதியிருந்தேன். அது ஒரு சிறு பிள்ளைகளை சீரழிக்கும் ஒரு சீரழிவை எடுத்து நான் சொல்லியிருந்தேன். அது நினைவுக்கு வருகிறது இவருடைய கவிதையை படித்தவுடன். திருமணம்
ஏன்டா செஞ்சோன்னு நினைக்கிறோம் இல்லையா? இதை படிங்க, எப்படி செஞ்சோன்னு நினைப்போம். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அப்படி தானேப்பா? திருமணம் சொல்லி ஒரு தலைப்பில் அழகாக எழுதியிருக்காங்க. திருமணம் செய்யாதவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். இந்த கவிதையை பார்த்து எஸ் திருமணம், காதல் திருமணம். அடுத்ததாக இப்போ இந்த காதல் திருமணமா அதான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்கலப்பா. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன். அதுக்கு பிறகு காதல் செய்தோம். சிரிப்பு எஸ், அழகாக சிரிக்கிறீங்க அம்மா. அந்த சிரிப்பை படித்து பாருங்கள், இன்னும் சிரிப்பீர்கள். வெற்றி நடை, மலையம். இதை படிச்சுட்டு நான் இப்போ நான் 2 நடை நடந்தேங்க. உண்மையாகவே வெற்றி நடை போட்டாங்க, நம்பணும் சரிங்களா? மலையும் மலை அழகு, மலை ஏறும் கால் அழகு. என் காலம் அழகு தான். இறைவன் படைப்பிலே இயற்கையின் முதல் அழகு. வளைந்து போகும் பாதையில் மனதை மயக்கும் பேரழகு. நீலவானம் அது நிம்மதி தரும் மேக விழி அழகு. சில்லென பெய்யும் மழையினில் சிலிர்த்தெழும் சிகை அழகு. தேன் ஊறும் அறிவினில் திரை அழகு. மகிழ் பூணும் குளிர் அழகு. உடல் வலிமையை பெற செய்து நோயற்ற வரம் அழகு. அப்பா அப்பா வரம் அழகு அப்பா, நோயற்ற வரம். பாருங்க, உச்சிதனை உயர்த்தி உயர்வை கற்றுத்தரும் அழகு என்று அவ்வளவு அழகாக சொல்லி விட்டுட்டு விவசாயத்துக்கு போயிடுவீங்க. அந்த கவிதையை படித்து பாருங்க, நிச்சயமா. பிரிந்தது போதும். இப்போ ஒரு பாட்டு போட்டாங்க இல்லையா? அதை நினச்சேன், ஒரு காதல் தோல்வி ஏதாவது அடைஞ்சிருப்பாரோ. அதை நடித்தவர் எங்கேப்பா? அருண். ஓகே. நீண்ட நாள் இறைவன் இயற்கை உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் அவர்கள் வாழ வேண்டும் இணைந்து. மனங்கள் பலவிதம் என்ற எல்லா மனங்களையும் பற்றி எழுதியிருக்கிறாரு. வானத்தில் ஏறி வருவாயா, விரும்பி அறம் செய் என்றால் இந்த பாவை. அவ்வளோ அழகாக இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புக்கை மூடிட்டாங்க, நீங்கள் மீதி படித்து பாருங்கள். படிச்சுட்டு கவிதை எப்படி இருந்தது. இவர் முந்திக்கிட்டாரு, மேடையிலே சொல்லிட்டாரு. நீங்கள் அனைவரும் அவரது கவிதையை மீண்டும் ஒரு முறையில் 2-3 முறை படிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனதார தெரிவித்து கொண்டு, சகோதரிக்கு நன்றி. திருப்பத்தூர் கவிஞர் சங்கம் ஐயா அவர்களுக்கு, தர்மபுரி மன்னிக்கவும் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.